ஊருக்கு வந்து பர்த்டே எல்லாம் முடிச்சு இன்னைக்கு தான் நம்ம குட்டி vlog ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீட்டிலேருந்து வரும்போதே இடியப்ப மாவு புட்டு மாவெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதால கடையில் மேக்ஸிமம் நம்ம வாங்க மாட்டோம். நம்ம மில்லிலே அரைக்கிறதால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு இன்றைக்கி தான் ஊற வைக்கணும். அதனால் மார்னிங் டிஃபனுக்கு புட்டு செஞ்சு நேந்திரப்பழம் வேக வச்சு சாப்பிட்டுட்டோம். மத்தியானத்துக்கு கீரை சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு தண்டு கீரை அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த கீரை நான் செஞ்சு பார்த்ததில்லை. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் வீடு பின்னாடியே இந்த கீரை, பச்சை கீரை, எங்களுக்கு கீரைக்கு தனித்தனியாக பேரெல்லாம் இல்லை, பச்சை சோப்பு அப்படி தான் சொல்லுவோம். ஸோ வீட்டு பின்னாடியே இருக்கிறதால நாங்கள் வாரத்தில் 2-3 நாள்லாம் கீரை கண்டிப்பாக சாப்பிட்டே தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கெல்லாம் கீரை தனியாக சாப்பிட பிடிக்காது. இதுவே நான் ஊட்டி கொடுத்தா சாப்பிட்ருவா, அது வேறு விஷயம். அப்போல்லாம் நாங்கள் அந்த மாதிரி கேட்டிருக்கோமான்னு கூட தெரியல. கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டோம். அம்மா என்ன செய்கிறாங்களோ அது சாப்பிட்றணும், அவ்வளோதான். இந்த ரெட்டு கீரை வந்து சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா தட்டி போட்டு பருப்பு ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நான்வெஜ்ஜெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட ஈஸியாக சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த கீரை வந்து வயிற்று புண்ணு, அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை நிறைய எடுத்துக்க சொல்லுவாங்க. வாரத்தில் ஒரு 4 நாளாச்சும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸும் இதை நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா பேட் கொலஸ்ட்ரால் வந்து கரைக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லது. இப்போ பெண்கள்னு எடுத்தாலே யூட்ரஸ் வீக்காக இருக்கிறதால கரு நிற்க மாட்டேங்குதுன்ற பிரச்சனைலாம் நிறைய இருக்குது. ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இதுக்கெல்லாம் இந்த சிவப்பு கீரை ரொம்ப நல்லது. கீரையோட பெனிஃபிட்ஸ்னு எடுத்தாலே எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஒன்றா இம்யூனிட்டி பூஸ்டராக கூட எடுத்துக்கலாம். வைட்டமின் கே, வைட்டமின் B6 எல்லாம் நிறைய இருக்குது. இப்போது குழந்தைங்களுக்கு வந்து கீரைனாலே சுத்தமாக பிடிக்காது. கீரையா அப்படி கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்டால் கூட அவங்கள எப்படியாச்சும் சாப்பிட வைங்க. சமையல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா நிஷானும் விபாவெல்லாம் ஏஞ்சி வந்துட்டாங்க. இப்போ ஸ்கூல் இல்லாததால் எல்லாருமே லேட்டாக தான் ஏஞ்சிக்கிறது. எல்லாமே புட்டுன்றதால நிஷானுக்கு நான் சத்துமாவு கஞ்சி தான் காலையில் கொடுத்தேன். நிஷானோட சேஃப்டிக்காக சொல்லி நான் 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா அந்த பெட்டு பிடிச்சி நிற்கிறது அப்படியே பின்னாடி சாஞ்சிடுறான். ஸோ இந்த மாதிரி வாங்கினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தை இதெல்லாம் போடுவாங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா தலையிலலாம் ஒரு கேப்பு கூட போடவே விட மாட்டா. அதனால் எனக்கு இது சுத்த வேஸ்ட்டு. அது கழட்டுற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ நான் அதை யூஸே பண்ணலை. இந்த ப்ளக்கு கவர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது போட்டதுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா பெட்டில் ஏறினாலே சுவிட்ச் மேலே